இப்ப ஃபீல் பண்ணி என்னடி பிரயோஜனம் முன்னால அவருக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படி இருந்தும் கூட இப்ப உயிரையும் மனசையும் காப்பாத்திருக்காரு. இஸ் ரியலி கிரேட். மிஸ்டர் ஜெகன் வீடு தானே? ஆமா, நான் அவரோட கிளாஸ்மேட். அவரை கொஞ்சம் பார்க்கணும். வாங்க. ஜெகன், உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. உன்னை காப்பாத்தினதுக்காக நன்றி சொல்ல வந்தியா, இல்ல காப்பாத்தும் போது கைப்பற்றுச்சுன்னு திட்ட வந்தியா? நோ ஜெகன், நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல. நான் செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்கத்தான் வந்திருக்கேன். ப்ளீஸ் ஜெகன், மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. மன்னிக்கிறதெல்லாம் மனசோட பழக்கம். நீ தான் அந்த லிஸ்ட்ல சேர்க்கலையே. நான் தான் உங்ககிட்ட ஒரு மனுஷியா நடந்துக்கல. ப்ளீஸ் ஜெகன். எந்திரி எந்திரி. இப்ப என்ன உரிமையில என் கையை தொட்ட? நீங்க எந்த உரிமையில என்ன காப்பாத்துனீங்களோ அந்த உரிமையில தான். ஆபத்துல இருக்கிறவன் தான் எதிரியா இருந்தாலும் உடனே அவனை காப்பாத்தணுங்கிறதான் என் தலைவன் எனக்கு சொல்லி தந்த பாடம். அதைத்தான் நான் செஞ்சேன். முதல்ல இடத்த காலி பண்ணு. போன்னு சொல்றல. என்ன போன்னு சொல்லிட்டீங்கல்ல? போற, எப்படியோ போற, எங்கேயோ போற போற சார். அந்த கைய மட்டும் நல்ல டாக்டர் கிட்ட காமிச்சுக்கோங்க. நான் போறேன். ஜெகன், எப்போ ஒரு பொண்ணு தான் செஞ்ச தப்ப புரிஞ்சுட்டு வந்து மன்னிப்பு கேட்கிறாளோ அப்பவே அவனுக்கு அவ அடிமைன்னு அர்த்தம். நீ நடந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீதானா அந்த குயில் லாலே லலிலில்லா குப்பு கப்புன்னு பெற்ற உட்காரு. உனக்காக ஒரு குடம் பால், ஒரு தாறு வாழைப்பழம் வாங்கி வச்சிருக்கிறேன். இன்னும் தேவைன்னா பிரிச்சிலிருந்து எடுத்துக்குவோம். உட்காரு. நீங்க முதலாளி, நான் வேலைக்காரி. சரிக்கு சம்மா உட்கார முடியுமா? ஐய, கார்ல டிரைவர் கிட்டையும் பெட்ல வேலைக்காரி கிட்டையும் மரியாதை எதிர்பார்த்தா வண்டி ஓடாது. அட உட்காருன்னா உனக்காகத்தானே சம்சாரத்தை மின்சார ரயில் ஏற்றி தாம்பரம் வரையும் அனுப்பி இருக்கிறேன். இந்த பாரு, இந்த விருந்தினர் விளக்கெண்ண வியாபாரி வேதாச்சலத்தை பத்தி கொஞ்சம் வர்ணி. ஷர்ப்பு போட்டு துவைச்ச சட்டை மாதிரி பல பலன் இருக்கு உங்க தலை. விம்மு போட்டு துடைச்ச மொசைக் தர மாதிரி இருக்கு உங்க உடம்பு. 10 தென்னந்தொடப்பத்தை ஒன்னா சேர்த்து கட்டுனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு உங்க கை. உன் வேலைக்காரி புத்தியை காட்டிட்டு இல்ல. எனக்கு தெரிஞ்சதுதானே சொல்ல முடியும். நீ என்ன சொன்னாலும் புதுமை, எங்கெங்கு தொட்டாலும் இனிமே இனிமே. இது உங்க பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா கொடுமை. அவ பேச்சு எடுக்காத, எனக்கு மூடு அவுட் ஆயிடும். குப்பு அப்படியே என்ன அணைச்சிக்கிட்டு அட்டான்னு கூப்பிட்டு. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஆமா, முதல்ல இதுல கைய வச்சுடுங்க. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. என்ன குருவே, எங்க பார்த்தாலும் விளக்கெண்ணெய் டின்னா வச்சிருக்கான். விளக்கெண்ணெய் யாரும் விளக்கெண்ணெய் தான் வச்சிருப்பான், பின்ன என்ன வைரமா வச்சிருப்பான்? ஐ குருவே, அங்க பாருங்க நம்ம சமாச்சாரம். ஓடியா, சத்தம் போடாத. டேய், அந்த 3 நம்பர் சாவி எடு. எடுறா சீக்கிரம். என்ன குருவே, இவ்வளவு பணம் இருக்கு, 2 கட்டு மட்டும் எடுத்துருக்கீங்க? திருடர்களையே ஒரு நேர்மை இருக்கணும்டா. பங்கு போடலே அந்த நேர்மை இருக்கணுமே. என்ன சொல்ற? உங்களுக்கு 100 ரூபாய் நோட்டு கட்டு, எனக்கு 1 ரூபாய் நோட்டு கட்டா? குரு சிஷியன்டா. அது படம், இது பணம். 50-50 இருக்கணும். நீ என்ன வெட்டியா முடிச்ச? ஐடியா கொடுத்ததுனா, ஓட்ட பிரிச்சதுனா, வீட்டுக்குள்ள இறங்கணும்னா நீ எங்க இறங்கினாலும் அவ்வளவுதான் கொடுப்பேன். கடைசி அவங்க முடிவு என்ன? விரலாட்டதான் கடிச்சு விடுவேன்.
உங்களை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். குரு, நீ எப்படி வெளியே போயிடுவேன்னு பாத்துறேன். குப்பு கதவை சாத்தலையா? யாரா நீ? மாமா, குப்பு உன் தம்பி வந்து இருக்கிறான். எனக்கு தம்பி இல்ல. தம்பியே இல்லையா? யாரா நீ? நான் ரோட்ல போயிட்டு இருந்தேங்க. உங்க வீட்டு ஓட்டு மேல ஏறி உங்க விளக்கண ரூம்குள்ள ஒருத்தன் பூந்துட்டாங்க. ஐயோ, விளக்கண்ண ரூமுக்குள்ளயா? நான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் அங்கதானே வச்சிருக்கிறேன். குப்பு வேட்டி எடு. மாமா, இது உங்க பொண்டாட்டியா? என் அப்பாட்டி ஊடா. அதான் அப்படியே படுத்து கிடக்கு. என்ன பண்ணு? என் விளக்கண்ண ரூமு இதுதே. பணம் யாராவது வாங்கலே. குப்பு நீயாவது வாங்க. உனக்கு ரோட நாங்க அப்படி நினைச்சியா? கார் ஓட்டுற மூஞ்சிய பாரு. அது கீழே கீழே இறங்கி வாடி. என்ன நான் பாடு கத்திக்கிட்டு இருக்கேன், நீ பாடு குத்தால கட்டி கும்பிட்டு போஸ் கொடுத்துட்டு வர்ற. ரோட பத்து கார் ஓட்ட மாட்டியா? உனக்கு யார் லைசன்ஸ் கொடுத்தது? இந்த மாதிரி தான் வச்சுக்கிட்ட நான் ரொம்ப புள்ள நேராமா. நான் இப்படிதான் பண்ணுவேன். இதுக்கு மேல என் லவ் ஏத்துக்கல, நான் இங்க இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவேன். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். குதிக்கிறனா குதி, நாட்டு ஜனத்தொகையில ஒண்ணு குறையும். அவ்வளவுதானே சொல்லிட்டீங்கல்ல. இப்ப நான் உண்மையாவே தற்கொலை பண்ணிக்க போறேன். என் மேல லவ் இருந்தா காப்பாத்துங்க. ரேவதி, இங்க பாருமா. ரேவதி, ரேவதி. மேனேஜர், விசிட்டர்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தர அனுப்பு. ஏய், எனக்கு முன்னாடி வீட்டுல இருந்து புறப்பட்ட எங்கடா சீட்ல காண? ஒண்ணும் இல்ல, புது ஃபிகர், மிஷின், கலர், ஏற்றுமதி இறக்குமதியை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஐயா. அடடே, நீயா? வாமா வா. உன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய ஏமக்கடெல்லாம் செஞ்சிட்டியா? உன்னை நினைச்சா வருத்தமா இருக்கு, உன் புருஷனை நினைச்சா பாவமா இருக்கு. வேலை செய்யறப்ப தலையில அடி போட்டா சாவான் பாவி. பத்திரம் ரெடியா? ரெடியா இருக்கு அங்கிள். போய் கொண்டா போ. ஆ, 30,000 ரூபாய் பணம் இருக்குமா, அதுல ஒரு கையெழுத்து போட்டு பணத்தை எடுத்துக்க. இந்தா பேனா. ஓ, கை நாட்டா? இடது கை, இடது கை. நல்லா பிரஸ் பண்ண. இந்தா 3000 ரூபாய் பணம் இருக்கு, எடுத்துட்டு போய் தொலை.
ஐயா வணக்கம் சார். அடடே யூனியன் லீடரா, வாயா வா. வாங்கய்யா வாங்க. இந்த அநியாயத்தை நீங்களே கேளுங்கய்யா. 30,000 ரூபாய்க்கு கையெழுத்து வாங்கிக்கிட்டு 3000 ரூபாய் கொடுக்குறாங்கய்யா. நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார், நியாயம் இல்ல சார். இவளுக்கு போய் எதுக்கு சார் 3000? 2000 கொடுத்தா போதுமே. அப்ப அந்த 1000 நீ வச்சுக்க. உட்காரு. வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க. நீங்களாவது இதை கேளுங்க சார். மிஸ்டர் முத்துமாணிக்கம், நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்னையா சொல்ற? கையெழுத்து வாங்கிட்டீங்கல்ல, கழுதியை கழுத்து பிடிச்சு செல்ல வேண்டியதானே? அந்த நல்ல காரியத்தை நீயே செய்ய. இந்தம்மா, உனக்கு ஒரு தம்பி இருக்கான்னு சொன்னியே, ஏதாவது வியாபாரம் பண்ணி பழச்சுக்க. இது அவருக்கு தெரிய வேண்டாம். ரொம்ப நன்றிமா, நான் போயிட்டு வரேன். மரியாதை எல்லாம் மனசுல இருந்தா போதும். இதுதான் உன் தம்பியா? ஆமாமா. உட்காருங்க. பரவாயில்லம்மா. பரவாயில்ல, உட்காருங்க. ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எனக்கு ஒத்தாசையா இருக்குமேன்னு பாக்குறேன். நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிற பொண்ணு யாருமா இருக்கா? எல்லாரும் அப்படி இருந்தது இல்லையே. நீ சரின்னு சொன்னா உன் விருப்பப்படியே நடந்துக்கிற பொண்ணா பார்த்து நானே உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். என்ன சம்மதம் தானே? பொண்ணு யாருன்னு நாளைக்கு நானே சொல்றேன். உன்னை பத்தியும் அண்ணத்தை பத்தியும் எங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நீயும் அண்ணத்தோட கல்யாணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற. ஏய், இவ்வளவு நாளா நீ நானும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். இப்ப மாமா மச்சான் ஆறுதல உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லு. வெத்தலை பாக்கு மாத்திக்கலாம். இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அண்ணத்துக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் தான். அப்புறம் என்ன, வெத்தலை பாக்க மாத்திக்க வேண்டியதானே? தட்டை எடுத்து குடுமா. வர்ற 26ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள். அதை விட்டுட்டோம்னா வர்ற மாசம் ஆடி மாசமா போயிடுது. அவங்க சொன்ன தேதியிலேயே இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்புறம் என்ன, கிளம்ப வேண்டியதானே? அவங்க ஆக வேண்டிய காரியத்தை கவனிக்கலாம். கிளம்புங்க. வரண்டா ஜெகன். சரிடா. என்ன அன்னைக்கு கீரியும் பாம்புமா இருந்தீங்க, இன்னைக்கு ரோடு வீலுமா ஆயிட்டீங்களோ? என்னடா அது ரோட்ல நின்னுகிட்டு? உள்ள கூப்பிடு சுருட்டு பயல. உள்ள வா, வலது கால வச்சு வா. முத வீட்டுக்கு வர்ற. அக்கா, நல்லா காபி போட்டு கொண்டு வா. அங்க உட்காராத, தரையில உட்காரலாமா? நீ பீரியட் திப்பன், நல்ல சேர் உனக்கு போடுறேன். பொடி மட்டும் வருது. இதுல உட்கார் வா. அக்கா சீக்கிரம். உள்ள போத்துருச்சு. இப்ப உட்கார். உட்காரு. சீக்கிரம் அக்கா. இதோ வந்துட்டேன்பா, வந்துட்டேன். காபி சூடா இருக்க போது. நீங்க போய் நான் எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? அவனே இந்த ஆட்டம் ஆடுறான். ஏதோ வீட்டுக்கு வர போற நாத்தனா இருக்கு, எங்களாலான உபசரிப்பு. தேங்க்ஸுங்க. அப்புறம் நான் இவரை வெளியில கூட்டிட்டு போலாமா? வேண்டான்னு சொன்னா விட்டுட்டா போற. இரு, பூ கொண்டு வர. வா போலாம். இது இந்த பையன் இந்த பற பறக்கிறான்.